ரெஜிம் சேஞ்ச் அப்படின்றது அமெரிக்காவுடைய ஒரு டூல். ஒரு ஆட்சி மாற்றத்த ஒரு நாட்டுல நீங்க எடுத்துட்டு வரீங்க. ஃபார் என்ன ரீசன் வேணா இருக்கட்டும். இயற்கை வளமா இருக்கட்டும், இல்ல அவங்களோட உங்களுக்கு ஒரு பகை இருக்கலாம். என்ன வேணா இருக்கலாம். அந்த ரெஜிம் சேஞ்ச் பண்றது அப்படின்றது ராணுவ ரீதியா பண்ணலாம். படையெடுத்து பண்ணலாம். எக்ஸ்பென்சிவ். ரொம்ப பொருட்செலவாவும், உயிர் சேதம் அதிகமாவும். இன்னொன்னு வந்து சாஃப்ட் மெத்தட்ல பண்றது. சாஃப்ட் மெத்தட் தான் ரெஜிம் சேஞ்ச்ன்றது. அமெரிக்காவுடைய ஒரு ஃபேமஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அத நான் வந்து என் சேனல்ல கூட நோட் பண்ணி சொன்னேன். அவங்க பண்ண ஆராய்ச்சியில பார்த்தீங்கன்னா, 52லருந்து கிட்டத்தட்ட 90 வரைக்கும். ஒரு 52 ரெஜிம் சேஞ்ச் அமெரிக்கா பண்ணியிருக்காங்க. அதுல ஜனநாயக நாடுகளும் இருக்கு. டிக்டேட்டர்ஷிப்ல இருந்த நாடுகளும் இருக்கு. கம்யூனிஸ்ட் இருந்த நாடுகளும் இருக்கு. மன்னராட்சியா இருந்த நாடுகளும் இருக்கு. ஸோ ரெஜிம் சேஞ்ச் அப்படின்றது அவங்களுடைய பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ்ஸ அச்சீவ் பண்றதுக்கு ஒரு ரத்தம் இல்லாத, கத்தி இல்லாத ஒரு டூல். அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. அந்த நாட்டுல என்ன கலவரம் ஆகுதுன்றத இப்ப சமீபமா நம்ம பங்களாதேஷ்ல பார்த்தோம். ஸோ ரெஜிம் சேஞ்ச் அப்படின்றது இப்ப 2018 ஆ 2018ல ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நடக்குது. நம்ம அமெரிக்காட்டருந்து, ரஷ்யாட்டருந்து S-400 டீல் அப்பதான் ஃபைனலைஸ் பண்றோம். அமெரிக்கா கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வர்த்தக உறவு அப்படின்றது தேவைப்பட்டது. அதன் பிறகு உக்ரைன், ரஷ்யா போறப்போ, இப்ப நம்ம பார்க்கிறது வந்து வேற சிஸ்டத்தோட வெளிப்பாடு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, பைடன் அரசாங்கத்திலேயே அது நடந்துச்சு. இந்தியா நம்ம பேச்ச கேட்கல. நீங்க எங்க பக்கம் நிக்கலன்ட்டு. வெஸ்டர்ன் தாட்ஸ் என்னன்னா, ஒண்ணு நீ என் பக்கம் நில்லு. அப்ப நீ எனக்கு. நீ என் பக்கம் நிக்கலன்னா நீ எதிரி அப்படின்றத அவங்க அந்த காலத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்தியா எவ்வளவு பெரிய நாடு, இதோட கலாச்சாரம் என்ன, நம்மளுக்கும் வாய்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த ரெஜிம் சேஞ்ச வந்து அவங்க அந்த டைம்ல ஒரு ஆப்ஷனா வைக்கிறாங்க. இது எங்க வெளியில வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அஃபிஷியல் பயணமா போன வருடம் இதுக்கு போறாரு. ரஷ்யாக்கு போறாரு. ரஷ்யாவுக்கு போயிட்டு அந்த ராணுவ ஒப்பந்தங்கள், பல ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகுது. அப்போ அவரு சொன்னாரு, "எவ்வளோ அழுத்தம் எங்க மேல இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் தாண்டி நாங்க இந்த ஒப்பந்தத்த போடுறோம்ன்னு" சொல்றது இந்தியாவுடைய 2வது பவர்ஃபுல் மனிதர். பாதுகாப்புத்துறை அமைச்சரே வந்து ஒரு 140 கோடி மக்கள் வாழக்கூடிய இவ்வளோ பெரிய நாட்டோடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரா அழுத்தத்த ஃபீல் பண்ண அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு இதோடைய சிச்சுவேஷனோட கிராவிட்டி என்னன்றது புரியும். இப்ப அடுத்தது டூல். அவங்களுக்கு வந்து யுனிவர்சிட்டீஸ் இருக்கு. அதோடைய யுனிவர்சிட்டீஸ்ல ஃபுல் டைம் இந்தியானா என்ன? எத்தன விதமான மாநிலங்கள் இருக்கு? மக்களுக்குள்ள என்னென்ன மாரியான பிரிவினைகள் இருக்கு? எத்தன ஜாதி இருக்கு? எத்தன மதம் இருக்கு? இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் என்னன்னு சொல்லி அக்கு வேரா, ஆணி வேரா படிச்சு ஃபுல் டைம் பிஹெச்டி பண்ணவங்க அதுல இருப்பாங்க. அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக் லெவல்ல இருப்பாங்க. அடுத்தது வந்து இப்போ ரெஜிம் சேஞ்ச் பண்ணணும்னா ஃபண்ட் அப்படின்றது தேவ. இவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் டிஓடி அமெரிக்காவோடது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹோம் மினிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய இன்டர்னல் இது. அவங்க ஒரு ஃபண்ட்ஸ அலாட் பண்ணுவாங்க. அந்த ஃபண்ட் எப்படி இப்போ அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஜனநாயகத்த வளர்க்குறோம். ஏன்னா உலகத்திலே மிக பழமையான ஜனநாயக நாடு அமெரிக்கா. ஸோ ஜனநாயகத்த வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அவங்களுக்கு. அதுல ஃபண்டிங்ஸ் வந்து வரும். ஸோ அது வந்து ஒரு தலைமை நிறுவனம். அரசோட கருவூலத்திலிருந்து பணத்த நேரடியா எடுத்து அடுத்தடுத்த நிறுவனங்களுக்கு பிரிச்சு குடுக்குறது. பட் அவங்க இந்தியால பிரான்ச் இருக்கா? கிடையாது. அப்ப அடுத்த கட்டத்துல இந்த அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர்கள் நல்லா கவனிச்சீங்கன்னா, எல்லாருமே ஒரு ஃபவுண்டேஷன் வச்சிருப்பாங்க. ஹிலாரி கிளின்டன் ஃபவுண்டேஷன், பாரக் பில் ஒபாமா. கேட்ஸோட ஃபவுண்டேஷன், பராக் ஒபாமா அவர்களோட இது இருக்கு. ஈவன் ஜார்ஜ் புஷ்தே வந்து இந்த இதுவா இருக்கு. ஸோ இந்த ஃபவுண்டேஷன்ஸ் வந்து பவர் லாபி. ஸோ அவங்க கிட்ட ஒரு சைஸபிள் அமௌண்ட் ஆஃப் ஒரு ஒரு $1 பில்லியன் அப்படின்னா, அது அவங்களுக்கு வந்து பிரிச்சு குடுக்கப்படும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு கீழ இப்ப இந்த ஒரு நாடு இருக்கு அப்படின்னா, இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. ஸோ நேச்சுரலா என்ஜிஓக்கள் உள்ள வருது. என்ஜிஓக்கள் வரும்போது, அது வந்து எஃப்சிஆர்ஏ கீழ வருது. ஸோ ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் கீழ வரும்பொழுது, நீங்க என்ன பணம் வாங்குறீங்க? நீங்க ஜனநாயகத்த ப்ரமோட் பண்றீங்க. ஆ ஒரு நோய் குறிப்பா ஒரு கால்ரா ஒழிப்பு, இல்ல போலியோ ஒழிப்பு, பல ரூபங்கள்ல பல என்ஜிஓஸ் வந்து இங்க வருவாங்க. இந்த என்ஜிஓஸ் தான் இந்த ரெஜிம் சேஞ்சோட டெம்ப்ளேட் அப்படியே ட்ரிப் பண்ணி, என்ன இஷ்யூ எடுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ ஒரு 4 இஷ்யூவ நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து இலங்கை. ராஜபக்ஷே, அவருடைய குடும்பம் 27 பேர் அந்த நாட்ட நடத்திக்கிட்டு இருந்தாங்க. லஞ்ச லாவண்யம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு குடும்ப ஆட்சி, அந்த கேபினெட்டே அவங்க வந்து கிச்சன்ல தான் உட்காந்து, டைனிங் டேபிள்ல உட்காந்துன்ற மாரி முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. கோவிட் வருது, பொருளாதாரம் பாதிக்கப்படுது. ஏன்னா சுற்றுலா இந்த மாரியான இதெல்லாம் நடக்குது. கரெக்ட்டான டைமு. ராஜபக்சே சைனாவுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறாரு. ராஜபக்சே கிட்ட அந்த ஆப்ஷன குடுக்குறாங்க. ராஜபக்சே அத எடுத்துக்கல. ராஜபக்சேவோட சொத்து முழுக்க இப்ப அமெரிக்கால ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு $4, 5 பில்லியன் பணம் வந்து ராஜபக்சேவோடது அமெரிக்காவோட வங்கியில ஃப்ரீஸ் ஆயி நிக்குது. அப்போ டக்குனு உள்ள இறங்குறாங்க.
ராஜபக்சேக்கு எதிரா அப்படின்ற போது அந்த மிடில் கிளாஸ் ரைசிங் ஒரு பேனரு மக்களுக்கு இருந்த கோபம் அப்படியே ஆமா வந்து பயன்படுத்திக்கிறாங்க. பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் டெம்ப்ளேட் இருக்கு. அந்த ஹேஷ்டேக் இன்னும் உலகம் முழுக்க வைரல் ஆகும். உங்களுடைய Facebook, மெட்டா அமெரிக்காவுடைய நிறுவனங்கள் அதோட தான் வந்து அல்காரிதம தான் நியூயார்க் டைம்ஸ், ஆமா CNN. நியூயார்க் டைம்ஸ் உங்களுடைய சோஷியல் மீடியால வெளியில இருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புரட்சி அப்படின்றது. அதுக்கு அவங்க குறிப்பா டார்கெட் பண்றது இன்னைக்கு நம்மளுடைய ஜென்ஸின்னு சொல்லக்கூடிய 2000 கிட்ஸ், 2K கிட்ஸ். ஏன்னா, நீங்க ஒரு மாணவர் பருவத்துல நீங்க ரெபலா தான் இருப்பீங்க. அப்பா, அம்மா இத சொல்லணும், செய்யணும்னு சொன்னா, அத செய்ய மாட்டேன்னு சொல்லுவீங்க. நான் வந்து என்னோட காலேஜ் 1 இயர், 2ண்ட் இயர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துல இருந்தவன் நானு. ஸோ இது வந்து புரட்சி அப்படின்றது வரும். ஸோ உங்களுக்கு கிரவுண்ட் ஃபோர்ஸ் அது ஒரு பொலிட்டிக்கல் காஸ் வேணும். அப்ப அது மக்கள் அதிருப்தியில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனை வேணும். அத எடுத்து அப்படியே பங்களாதேஷ்க்கு வாங்க. மத ரீதியான ஒரு இத வந்து கொண்டு வந்தாங்க. ஷேக் ஹசீனா அவர்களுக்கு எதிரா. ஷேக் ஹசீனாவுக்கும் அந்த இஷ்யூக்கும் சம்மந்தமே கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டோட சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர அவங்க இன்ஃபாக்ட் அத வந்து குரூப் 4க்கு மட்டும் தான் அப்ளிகபிள். அத எடுத்துட்டோம். குரூப் 1, 2க்கு மட்டும் தான் அப்ளிகபிள் அப்டின்னாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அதே அதிபர் மாளிகையில ரெய்டு, அதே வீடியோஸ், அதே லைம் லைட். முகமது யூனிஸ்ன்னு சொல்லக்கூடிய அமெரிக்க பிரஜை, தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி, ஒரு பொருளாதார அஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி, இம்போர்ட் பண்ணி அவங்க ரெஜிம உட்கார வச்சுட்டாங்க. நேபாள்ல இப்ப நம்ம சமீபத்தில பார்த்தோம். ஆனா ஒலி இதுல அவர்கள் 3ல ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கு. ஸ்ரீலங்கால பிரதமர் வீட்டுக்குள்ள போய் உணவு எடுத்து சாப்பிட்டாங்க. ம். பங்களாதேஷ்ல பிரதமருடைய உள்ளாடை எடுத்து போட்டோ போட்டாங்க. நேபாள்ல பிரதமர் வீட்டையே எரிச்சிட்டாங்க. எரிச்சிட்டாங்க. முன்னாள் பிரதமர் மனைவியை எரிச்சிட்டாங்க. மனைவி எரிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து இவங்களுடைய ஒரு சேஞ்ச். ஆனா இந்தியால இத பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா, பொருளாதாரம் கான்ஸ்டன்ட்டா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியில இருக்கு. நம்மளுடைய ஒரு இளைஞனுக்கும், ஒரு பெண்ணுக்கும் அடுத்த கட்டத்த நோக்கி போகணும் அப்படின்ற அந்த இது இருக்கு. நீங்க எல்லாரும் இறங்கி பாருங்க. நாடு எப்பயுமே பரபரப்பா இருக்கும். டிராஃபிக்ல பரபரப்பு, இங்க பரபரப்பு, ஸ்விக்கில ஓட்டுற பையன் பாருங்க, போனா அடுத்தது சம்பாரிக்கணும், வாழ்க்கையில முன்னுக்கு ஏறணும்ன்ற அந்த இது இருக்கும். ஸ்ட்ரக்சரல் அ எக்கனாமிக் இஷ்யூஸோ, இல்ல சோசியல் இஷ்யூஸ்லோ இந்தியாவ இவங்க வந்து ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வர முடியாது. அப்ப அடுத்தது என்ன பண்ணலாம்? மத ரீதியா. மத ரீதியா இப்போ லாஸ்ட் ஒரு 10, 12 வருடங்கள்ல பெரிய லெவலுக்கான பிரச்சனைகள் எதுவுமே இல்ல. இங்க, அங்க அப்படின்றது இருக்கு. ஸோ எப்பயுமே நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்க மணிப்பூர்ல நடக்கலையா? இது நடக்கலையா? அது நடக்கலையான்னுவாங்க. ஒருவேளை பெஹல்காம்ல கூட இந்தியாவுல ஒரு பெரிய மத மத கலவரத்த உண்டு கலவரத்தை பண்ணணும் தான் அது. அதான் இந்துக்கள குறி வச்சது, ஆண்கள குறி வச்சது, அவ்வளோ பெரிய ட்ரமாட்டிக்ஸு. நீ சுட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லையா? ஒரு எடுத்து துப்பாக்கி எடுத்து 50 பேர சொன்னா சுட்டு போயிட்டே இருக்கலாம். அங்க டயலாக் பேசி, நீ போய் மோடி கிட்ட சொல்லு. இது எல்லாமே ஒரு கோவத்த உண்டு பண்ணி பண்றதுக்கு ஆனா தான். இந்துக்களுடைய சகிப்புத்தன்மை நம்ம நாட்டுல ஒரு கலவரம் ஏற்படாம தடுத்து நிறுத்தி. ஆமா. இது வந்து ஒரு ஒரு வகையில பார்த்தீங்கன்னா, நம்ம சோசியல் பாராமீட்டர்ல, எக்கனாமிக்கல் பாராமீட்டர்ல மூவ் ஆகும்போது, அ எல்லா சமூகத்தினருமே இத விட்டு வெளியில இருக்கணும்னு பார்க்குறாங்க. தேவையில்லாம இப்ப என் ஊர்ல கலவரம் நடந்துச்சு, நாளை இதாச்சுன்னா, என் தொழிலும் சேர்த்து தான் பாதிக்குது. கரெக்ட்டுங்களா? அந்த எக்கனாமிக் ஃபேக்டர் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நெறைய பேர் மிஸ் பண்றாங்க. இப்ப இந்த நாட்ல இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே பங்களாதேஷ் மாரி மோனோலித்திக்கா நம்ம இருக்கிறோமா? ஓகே. ஒரே இஷ்யூ எடுத்து போட்டு உடைச்சிடலாம். இல்ல இலங்கை மாரி சின்னதா இருக்கிறோமா? ஒரு இஷ்யூ எடுத்து போட்டு உடைச்சிடலாம். இல்ல அரப் ஸ்ப்ரிங்ல கல்ஃப் நாடுகள்ல பண்ண மாரி ஒரு டிக்டேட்டர், ஒரு ஃபார்ம் ஆஃப் இஸ்லாம்ல அவர் இருப்பாரு. அதுக்கு எதிரா இன்னொரு ஃபார்ம் ஆஃப் இஸ்லாம கொண்டு வந்து சிரியா, ஈராக்கு, ஈரான் அதையும் இவங்க வந்து இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஈரான்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பண்ண முடியல. பட் இந்தியா ரொம்ப காம்ப்ளக்ஸான நாடு. எமர்ஜென்சிய சவுத்ல ஆதரிச்சாங்க. வடக்குல எதிர்த்தாங்க. பிஜேபி இந்தியா முழுக்க ஜெயிக்குது. தமிழ்நாட்டுல மட்டும் தோக்குது. கேரளால ஒரு பின்னடைவு இருக்கு. இங்க ஓட்டுச்சோரி பண்ண அ முடியல. காங்கிரஸ் வந்து இங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஸ்டேட்ல ஜெயிச்சாங்க. எங்கெங்கலாம் ஒரு காலத்துல ஜெயிச்சுட்டு இருந்தாங்களோ தோத்துட்டு இருக்காங்க. ஸோ காம்ப்ளக்ஸான நாடு. ரொம்ப வந்து ஒரு கான்ஷியஸான ஒரு நாடு. அப்போ இப்ப அடி அந்த அஸ்திவாரம்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? ஃபவுண்டேஷன ஷேக் பண்ணணும். ஸோ 4 முக்கியமான ஃபவுண்டேஷன். 1 ஜனநாயகம். அது தேர்தல். தேர்தல் அப்டின்னா வாக்குப்பதிவு, வாக்கெடுப்பு. நான் போடுற ஓட்டு எனக்கு கரெக்ட்டா போதா? நான் எந்த கட்சிக்காரருக்கா போடுறேன்னா, நேர்மையா போகுதா இல்லையான்ட்டு. அடுத்தது உங்களுடைய ஜுடிஷியரி நீதிமன்றங்கள். இப்ப எனக்கு ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டேன். கடைசியா நான் எங்க போவேன்? கோர்ட்ல போய் நிப்பேன். 3வது உங்களுடைய காவல்துறை. அன்றாடம் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் ஐயா சொன்னேன்னா அவர் வந்து பார்த்துக்குவாரு அப்படின்ட்டு. 4வது என்னுடைய மக்கள் பிரதிநிதி. எனக்கே ஏதாவது ஒண்ணா அவங்க பார்த்துக்குவாங்க. அதுல வந்து பிரதமர்ல ஆரம்பிச்சு உங்க பஞ்சாயத்து யூனியன் லீடர் வரைக்கும் எல்லாருமே வராங்க. இப்ப இதுல இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. எலக்ஷன் கமிஷன் இருக்கு, சிபிஐ இருக்கு, என்ஐஏ இருக்கு, பல இண்டிபெண்டன்ட் கமிஷன்ஸ் இருக்கு, ஆடிட்டிங் கமிட்டீஸ் இருக்கு, சிஏஜிஸ் இருக்கு. இப்ப இந்த இண்டிவிஜுவலா ஒண்ணொண்ணையும் அடிக்க ஆரம்பிச்சு,
நம்ம ஜனநாயக நாட்டில் தான் வாழ்கிறோமா, அப்போ இது எல்லாமே மேட்ச் ஃபிக்ஸிங்காக போகுதா அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட்டை இப்போ வந்து 2018 அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 2018 இவிஎம் அவங்க செலெக்ஷன் கமிஷனில் தூக்கி இவிஎம் வச்சாங்க, ஹேக்கத்தான் வச்சாங்க, யார் வேணால் வந்து ஹேக் பண்ணுங்க ஒரு அப்படின்னு வாரம் சொல்லிட்டு. கொடுத்து கூட அமிச்சாங்க. நீங்கள் என்ன சொன்னோன்னா, ஒரு இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகாத ஒரு டிவைஸ் பேசிக் எனக்கு தெரிஞ்ச கம்ப்யூட்டர் சயின்ஸை நான் சொல்கிறேன். நான் இப்போ கணினி இப்போ பொறியாளர் கிடையாது, தம்பி சொன்னாப்புல. ஸோ இந்த ஸ்டெக்கில் உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. இதுக்கு நீங்கள் மீடியா திரும்ப திரும்ப ஒரு ஸ்லோகன் வேணும். எல்லா இடத்துக்குமே ஒரு ஸ்லோகன் வேணும். ஓட்சோரி, ஜென்சி அப்ரைசல் நேபாளில், ராஜபக்சே கெட் அவுட், இங்கே மால்டீவ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா கெட் அவுட்டு, பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா இந்தியா கெட் அவுட்டு. ஸோ ஒரு கேப்ஷன் பின்னாடி ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸு, இதை பீஃப் அப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அல்காரிதம்ஸு, இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வேலை செய்யும். ஸோ அதனால தான் நமக்கு இருக்கக்கூடிய ரிஸ்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு தேதிக்கு வரக்கூடிய காலங்களில் சோஷியல் மீடியா தான். ஏன்னா இந்தியன் சோஷியல் மீடியா ஹை டைம், நம்மளோட சொந்த சோஷியல் மீடியா வந்தே ஆகணும். ஏன்னா அல்காரிதமில் ப்ளே பண்ணாங்கன்னா இன்னைக்கு இதை வந்து நம்மளை டிஃபீட் பண்ண முடியாது. மேபி ஒரு நாள் ஒரு மீண்டும் ஒரு 30 கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வீக்கான ஒரு பிரைம் மினிஸ்டரை வந்து செயல்பட முடியாமல் ஒரு 30 கட்சிகள் சேர்ந்து ஒரு ஆட்சி வரும்போது அன்னைக்கு நம்மளை யோசிச்சு பார்க்க முடியும். அந்த ரிஸ்க் இருக்கு. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ கவர்மெண்ட் கூட இமெயிலில் இன்னைக்கு அஸ்வினி வைஷ்ணவ் கூட எல்லாம் ஜோகோக்கு நாங்கள் மாறுறோம், ஜிமெயிலேருந்து எங்களுடைய இமெயிலில் இதெல்லாம் நாங்கள் ஜோகோ மெயிலுக்கு மாறுறோம் அப்படின்னு இன்டர்னைஸ்டாக மாறக்கூடிய விஷயமும் நம்ம பார்க்க முடியுது. கவர்மெண்ட்டே இது வந்து 10 வருஷம் முன்னாடி பண்ணியிருக்கணும். நைஜீரியா ட்விட்டர் தளத்தை தடை செய்தாங்க. நைஜீரியாவுக்கும் நமக்கும் நீங்கள் ஐடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருட கேப் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டஃப் டிசிஷன்ஸை சரியான டைமில் எடுத்துகிட்டு போகணும். சைனா எடுங்க. சைனா இன்னைக்கு சோவியத்தை எப்படி உடைச்சாங்களோ அதே மாதிரி சைனா கம்யூனிசம், ஒரே கட்சி, ஒரே சித்தாந்தம், ஒரே மாதிரியான சிந்தனை அப்படின்றது. நீங்கள் அந்த ஒரு பானையில் ஒரு ஓட்டை போட்டிங்கன்னா அந்த மொத்த பானையும் உடஞ்சிடும். அதான் ரஷ்யாவில் அவங்க பண்ணாங்க. ஸோ சைனாவுக்குமே அது நல்லாவே தெரியும். அதனால தான் வீபோ, ட்விட்டருக்கு பதிலாக வீபோ, ஃபேஸ்புக் பதிலாக இது எல்லாமே அவங்க வச்சுட்டு கூகுளே நீங்கள் பண்ண முடியாது. உங்களுக்கு மக்களுக்கு, அதாவது இன்டர்நெட் இல்லாமல் இன்றைக்கி யாருமே இல்லை. இன்னைக்கு சமூக வலைதளங்கள் இல்லாமல் இன்றைக்கி பிஸ்னஸ் நடக்காது. கருத்து பரிமாற்றமே சொந்தக்காரங்களுக்குள்ளேயும் நம்ம அப்படி தான் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இது தேவை. ஆனால் மொத்தத்தையும் அமெரிக்க நிறுவனங்களோட வச்சுக்கிட்டு அதை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு டேஞ்சர் தான். ஸோ இந்தியாவில் வந்து ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் மக்கள் வந்து அவங்க ஜனநாயக முறையாக செய்யக்கூடியதெல்லாம் பாசிட்டிவாக ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் ஃபியூச்சரில் ஒருவேளை அவங்க சக்ஸஸ் ஆனால் நமக்கும் பங்களாதேஷ், நேபாள் மாதிரி ஒரு நிலைமை வரும் கண்டிப்பாக, இல்லையா? இது பங்களாதேஷ், நேபாள் மாதிரியான அந்த கலவரங்கள் இது எல்லாமே வந்து நமக்கு சிஸ்டம்ஸ் இருக்குது. ஆனால் அதாவது மாநில காவல்துறையிலேருந்து மத்திய படைகள்லேருந்து எதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதை விட பிரிவினைகள்லாம் அதிகமாக இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது பேசியிருக்காங்க. அதை எப்படி அடக்கணும்னு சொல்லி தெரியும். பட் என்னென்னா இதை வந்து ஒரு ரீஜனல் இஷ்யூவாக இல்லாமல் நேஷ்னல் இஷ்யூவாக ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய இமேஜ் இருக்குது. நீ சைனா வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, திபெத் ஒன் சைனா பாலிசி தயவுசெய்து நீங்கள் சொல்லுங்க. ஏன் சைனா வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க? ஏன் பாலிசி நம்மக்கிட்ட அங்கீகாரம் கேட்குது? ஏன் இத்தனை நாடுகள் வச்சுருக்காங்கன்னா உலகத்தோடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு, செழித்து வழங்கக்கூடிய ஒரு ஜனநாயக நாடு. அந்த ஜனநாயகத்து மேலேயே ஒரு கேள்வியை போட்டோம், எலெக்ஷனே இங்கே மேனிப்புலேட்டட் தான்ப்பா அப்படின்ற இமேஜ் நீங்கள் குளோபலாக கொண்டு வந்தீங்கன்னா குளோபலாக இந்தியாவோட இமேஜை டென் பண்ண முடியும். நான் எக்ஸாம் ஏன் ஃபெயில் ஆனேன் அப்படின்னு சொன்னால் சிலபஸ்லேருந்து கேட்காம வெளியிலேருந்து கேட்டுட்டாங்க. அதனால நம்ம வாத்தியார் தப்பு, நான் தப்பு, நான் தப்பு, அது இதுக்கு வந்து முடிவே கிடையாது.